இன்றைக்கி எபிசோடில் பாக்கியலட்சுமி புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக செல்வியை கூட்டிக்கிட்டு வாடகைக்கு ஏதாச்சும் ஹோட்டல் கிடைக்குதான்னு பார்க்க போவாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 7 ஹோட்டல் வரைக்கும் அவங்க செக் பண்ணுவாங்க. கடைசியாக ஒரு ஹோட்டலில் இதுதான் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த ஹோட்டல் ரொம்ப மோசமாக இருக்கும், கரியாக இருக்கும். ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் வச்சுருந்துருப்பாங்க. அது ரொம்ப சின்ன இடமா வேறு இருக்கும். செல்விக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை அந்த இடத்துல. அது வேண்டாம், வேறு ஏதாச்சும் பெரிய ரெஸ்டாரண்ட்டாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் பாக்கியா இதுதான் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அட்வான்ஸும் கொடுத்துருவாங்க. இந்த விஷயத்த பாக்கியா வீட்டில் போய் சொல்லுவாங்க. அதை கேட்ட செழியனும் எழிலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எழில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஹோட்டல் ரொம்ப மோசமாக இருக்குது, நீ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தால் நான் பணம் தர்றேன், நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாப்புல. செழியன் வந்துட்டு கொஞ்சம் கூட அவனுக்கு இஷ்டமே கிடையாது. அதனால நீங்கள் வேலைக்கே போக வேண்டாம், வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஈஸ்வரிக்கும் பாக்கியா வேலைக்கு போகிறதுலையோ புதுசாக ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுலையோ கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அதனால வேண்டான்னு சொல்லிடுவாங்க.